And he assured me today that they will not be buying oil from Russia. I am not aware of any conversation yesterday between the two leaders. உலகின் அனைத்து போர்களையும் நிறுத்திவிட்டேன். ரஷ்யா உக்ரைன் போர் மட்டும்தான் இன்னும் பாக்கி. அதையும் நிறுத்திவிடுவேன் என்று செய்தியாளர்களிடம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வழக்கம் போல் பெருமை பேற்றினார். அப்போது ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதால் தான் அந்த போரை நிறுத்துவது கடினமாக இருக்கிறது. இனி ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்க மாட்டோம் என்று மோடி தன்னிடம் உத்தரவாதம் தந்ததாக ட்ரம்ப் அதிர்ச்சி கிளப்பினார். இது பற்றி அவர் கூறியதாவது: ரஷ்யாவிடம் பெரிய அளவில் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குகிறது. இந்த பணத்தை வைத்துதான் ரஷ்யாவால் போரை நடத்த முடிகிறது. இது பற்றி நேற்று மோடியிடம் பேசினேன். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவது குறித்து எனது கவலையை தெரிவித்தேன். நீங்கள் கச்சா எண்ணெய் வாங்குவதால் தான் ரஷ்யாவால் உக்ரைனுக்கு எதிராக இன்னும் போரில் ஈடுபட முடிகிறது. ரஷ்யாவிடம் இந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவது எனக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னேன். இனி ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்க மாட்டோம் என்று மோடி என்னிடம் உறுதியளித்தார். அவர் நல்ல மனிதர். அவரை பல ஆண்டுகளாக எனக்கு தெரியும் என்று ட்ரம்ப் சொன்னார். We have a great relationship. No, we were not happy with him buying oil from Russia, because that lets Russia continue on with this ridiculous war where they've lost 1.5 million people, by the way. Russia's lost 1.5 million people, soldiers mostly. This is a war that should have never started, but it's a war that Russia should have won in the first week, and they're going into the 4th year, and I want to see it stop. So I was not happy that India was buying oil, and he assured me today that they will not be buying oil from Russia. சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய ட்ரம்பின் இந்த பேட்டி இந்தியாவுக்கு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. காரணம், இப்படி எந்த உத்தரவாதத்தையும் இதுவரை இந்தியா பொதுவெளியில் கொடுத்தது இல்லை. ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவது இந்தியாவின் நலனுக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை. இதில் மூன்றாம் நாடு தலையிட முடியாது என்று ஏற்கனவே இந்தியா திட்டவட்டமாக சொல்லிவிட்டது. ட்ரம்ப் நமக்கு அடாவடியாக வரி போட்ட பிறகு கூட அதை மக்கள் நலனுக்காக தாங்கிக் கொள்வோம் என்றுதான் மோடி சொன்னாரே தவிர ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவோம் என்று எந்த இடத்திலும் சொன்னது கிடையாது. அப்படி இருக்க இனி ரஷ்யா எண்ணெயை வாங்க மாட்டோம் என்று நம் பிரதமர் மோடி தன்னிடம் சொன்னதாக ட்ரம்ப் அளித்த பேட்டி பரபரப்பை ஏற்படுத்திவிட்டது. இதை வைத்து எதிர்க்கட்சிகள் அரசியலும் செய்ய ஆரம்பித்தன. ஆனால் நம் வெளியுறவு அமைச்சகம் முதலில் ட்ரம்ப் கூற்றை நாசுக்காக மறுத்தது. கச்சா எண்ணெய் கொள்முதல் விவகாரத்தில் எரிபொருளின் நிலையான விலையை உறுதி செய்யவும் நாட்டில் எரிபொருள் சப்ளையை நிலையாக வைத்திருக்கவும் தேவையான நடவடிக்கையை இந்தியா எடுத்து வருகிறது என்று அறிக்கை வெளியிட்டது. அதாவது இந்த 2 காரணங்களுக்காகவே ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவதாக கூறியது. இதற்கிடையே நம் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரன்தீர் ஜெய்ஸ்வால் செய்தியாளர்கள் சந்திப்பில் உண்மையை போட்டுடைத்தார். ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்குவது ஏற்கனவே சொன்னது போல் நாட்டின் நலன் சார்ந்த விவகாரம். இது பற்றி ட்ரம்பிடம் மோடி எதுவும் பேசவில்லை. குறிப்பாக புதன்கிழமை ட்ரம்ப் மோடி இடையே எந்த டெலிபோன் உரையாடலும் இல்லை. வேறு எந்த வழியிலும் அவர்கள் பேசவில்லை என்று கூறினார். See, on the issue of energy sourcing, we have made a statement. This was put out in the morning today. We would request you to look at that particular statement for the questions that you have. On the question of whether there was a conversation or a telephone call between Prime Minister Modi and President Trump, I am not aware of any conversation yesterday between the two leaders. இதன் மூலம் ட்ரம்ப் சொன்னது பச்சை பொய் என்று தெரிந்துவிட்டது.